இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான கோகனட் சிக்கன் கறி. ஈஸியா செஞ்சிடலாம். எப்படி பண்ற போறோம்ப்பா. இந்த சிக்கன் கறி வந்து டு பி ஆனஸ்ட் ஐஎம் தான் கண்டுபிடிச்சது. ஏன்னா வந்து எனக்கு சிம்பிளா ஒரு சிக்கன் கறியை வந்து பண்ணணும். எனக்கு கோகனட் மில்க் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே அமேசிங்காக வந்தது இந்த சிக்கன் கறி. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். தேவைப்படுற ஐட்டம்ஸே வந்து ரொம்ப கம்மி. மெயின் ஃப்ளேவரே வந்து கோகனட் மில்க் தான். ஏன்னா இட்ஸ் கோகனட் சிக்கன் கறி. ஸோ கோகனட் மில்க்ல தான் அந்த கோகனட்டே வேக போகுது. ஸோ ஆப்வியஸ்லி சிக்கன், கோகனட் மில்க், கொஞ்சம் அனியன், பச்சை மிளகா, ஜிஞ்சர், கருவேப்பிலை, உப்பு, சில்லி பவுடர், இது இருந்தாலே போதும். ஆப்வியஸ்லி எண்ணெய், இது இருந்தால் போதுங்க. இதுலேயே இந்த கறியை முடிச்சிடலாம். அண்ட் இது வந்து என்ன சொல்றது, ஒரு லேட் பேக், ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஏதாவது ஈஸியாக பண்ணணும், சமைக்கவே முடியல அப்படிங்கும்போது இது வந்து ஆனால் ரொம்ப நேரம் சமைச்ச மாதிரி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஷ். ஸோ வாங்க பார்ப்போம் இது எப்படி பண்ண போகலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். ஓகே, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஊற்றுறேன். நான் ஏன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன்னா கோகனட் ஆயில் வந்து ரொம்ப ஒரு லைட்டான ஆயில், சீக்கிரமா வந்து அது ஹீட் ஆயிடும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் இதோட ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி, 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு 1/2 kg சிக்கனுக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த சிக்கனை இதுல ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆக்சுவலா கருவேப்பிலையே போட்டுடலாம். கொஞ்சம் லிட்டை மூடி வச்சிடலாம். பார்ப்போம் சிக்கன் எவ்வளோ வெந்திருக்குன்னு. நல்லா வேர்த்து விட்டுருச்சு. இது வந்து பியோர் சில்லி பவுடர், கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். பாலுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 400 ml கோகனட் மில்க் நம்ம ஊற்றுறோம் 1/2 கிலோக்கு. அண்ட் தேங்காய் பால் என்ன, நாங்கள் குக் ஆகும்போது நீங்கள் ஊற்றும் போது இப்போ திக்காக இருக்கு இல்லைங்களா, குக் ஆகும்போது அது லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். மறுபடியும் நீங்கள் குக் ஆகி அது கூல் ஆகும்போது திருப்பி வந்து அது இதுவாக மாறிடும். ஸோ என்னடா நம்ம இவ்வளோ நேரம் வேக வச்சுட்டோமே, அது வந்து தண்ணி ஆயிடுச்சே அப்பெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த தண்ணி பதம் போய் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கலாம். நம்ம செம்மையாக குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டவ்வை நிறுத்திடுவோம். ஸோ சிக்கனும் அது நல்லா செம்ம ஃப்ளேவர், நல்லா குக் ஆயிருக்கு. ஏன்னா ரொம்ப டெண்டராக இருக்குது இந்த ஃப்ரெஷ் சிக்கன் தைஸ். ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்.